சவம். ஏன்னா அப்போவே நகையெல்லாம் ஒரு சவரன் 18 ரூபாய் இருந்த காலமா. அந்த காலத்திலேயே 1000 ரூபாய் அனுப்புவாங்களாம். அந்த பரிசுத்த வாட்டி என்ன செய்வாங்களாம் தெரியுமா? நேராக வருமா பணம், காலையில் வருமா 1ஆம் தேதி ஆனால் நேராக போவாங்களாம், அந்த பணத்தை வாங்குவாங்களாம், என்ன கூட மாட்டாங்களாம். அப்படியே அங்கே இருக்கிற காணிக்கை பெட்டிக்குள்ளே போட்டுட்டு அவங்க நேராக ஜப வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம். ஜப வீட்டில் என்ன சாப்பாடோ அதான் அவங்களுக்கும் சாப்பாடு. எல்லாரும் எங்கே படுத்து தூங்குறாங்களோ அதான் தூக்கம். தன் வாழ்க்கையில் இருக்கிற தி பெஸ்ட், தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறது. அதுதான் புத்தி உள்ள காணிக்கை. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்தாச்சு, தசமாங்காணிக்கு கொடுத்தாச்சு, ஓகே சாட்டிஸ்ஃபைட், திருப்தி. காயினை போல நீங்க நாம தி பெஸ்ட்டை வச்சுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்கு தன்னை தரக்கூடிய உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் எது தெரியுமா?